வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். ஏனாம் பிராந்தியத்தில் 30 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போன சீரா மீன்கள். மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சைக்கிளில் உலகம் சுற்றும் பிரான்ஸ் நாட்டு வாலிபர் புதுச்சேரி வருகை. 3 மாதத்தில் 10,000 கிலோமீட்டர் தூரம் பயணம். தமிழ் மாமணி கலைமாமணி விருதாளர் சங்கம் சார்பில் பாராட்டு விழா. தமிழில் சிறந்த மூத்த அறிஞர்கள் பாராட்டப்பட்டனர். புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியத்தில் 30 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போன அரிய வகை சீரா மீன்கள் விற்பனையால் ஏனாம் பகுதி மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரி பிராந்தியங்களுக்குள் ஒன்றாக ஏனாம் இருக்கிறது. தெலுங்கானாவில் கிழக்கு கடற்கரையில் இந்த பகுதியில் பருவமழையில் சீரா மீன்கள் அதிகம் கிடைக்கிறது. சீரா மீன்கள் சீரா மீன் என்று அழைக்கப்படுகிறது. அந்த காலங்களில் சீரா மீன்களை மீனவ பெண்மணிகள் சேலையில் பிடிப்பது வழக்கம். இறால் தீவன வலைகள் மீன் பிடிக்க பயன்படுத்தப்படுகின்றன. இந்த மீன்கள் அறுசுவை உடையது. உடலுக்கும் நன்மை சேர்க்கும். இந்த மீன்கள் ஆந்திரா தெலுங்கானா பகுதியில் மட்டுமே கிடைக்கின்றன. தற்போது வடகிழக்கு பருவமழை முன்கூட்டியே துவங்கியதால் இந்த சீரா மீன்கள் வருகை ஆந்திரா தெலுங்கானா பகுதியான கோதாவரி ஆற்று பகுதியில் அதிகமாக கிடைத்துள்ளது. சீரா மீன்கள் அளவையில் லிட்டரில் விற்கப்படுகின்றன. ஆரம்பத்தில் சீரா மீன்கள் மொத்தமாக 4,000க்கு விற்கப்பட்டது. ஆனால் அதன் பிறகு அதன் விலை லிட்டருக்கு 1000 ரூபாயாக விற்கப்பட்டுள்ளது. மொத்தமாக 30 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக விற்பனை செய்யப்பட்டுள்ளது. சீரா மீன்கள் நல்ல விலையில் விற்பனை செய்யப்பட்டதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சைக்கிளில் உலகம் சுற்றும் வாலிபர் 3 மாதத்தில் 10,000 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்துள்ளார். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் இனோசூரன் பாரிஸ் நகரில் இருந்து சைக்கிளில் புதுச்சேரி வந்துள்ளார். தனது பெற்றோரின் ஊரான இலங்கையின் ஜாப்னாவிற்கு இவர் சைக்கிளில் செல்லும் பயணத்தை துவக்கினார். 3 மாதங்களாய் 10,000 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து வந்துள்ளார். ஒவ்வொரு நாட்டிலும் மக்களை பார்க்க வேண்டும், அங்கு பின்பற்றும் கலாச்சாரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இது மெதுவாக சைக்கிளில் சென்றால்தான் முடியும் என நம்பிக்கையில் இவர் பயணத்தை மேற்கொள்கிறார். நாள் ஒன்றுக்கு 50 முதல் 100 கிலோமீட்டர் தூரம் வரை பயணித்ததாகவும் அங்கு பழகும் மக்கள் அன்புடன் வீடுகளில் தங்க வைத்து உபசரித்து அனுப்பியதாகவும் இனோசூரன் தெரிவித்தார். தனி ஆளாக செல்வது ஆபத்து என பலர் கூறினாலும் மக்களோடு மக்களாய் இருந்து வருவதாகவும் இந்தியாவுடன் சேர்த்து 13 நாடுகளை கடந்து வந்ததாகவும் போருக்கு பிறகு இலங்கையில் மக்கள் நல்ல நிலைக்கு வர துவங்கிவிட்டனர் என்றும் இதனால் நாட்டையும் பெற்றோரையும் பார்க்கும் ஆர்வத்தில் இலங்கை செல்வதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் தேசிய மக்கள் மன்றம் சார்பில் விரைவில் மூடப்பட உள்ள பாசிக் நிறுவன ஊழியர்களுக்கு தீபாவளி பரிசு தொகுப்பு மற்றும் பரிசு தொகையை மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் வழங்கினார். தீபாவளி என்றாலே பொதுமக்களுக்கு பட்டாசும் புத்தாடையும் தான் ஞாபகத்துக்கு வரும். அப்படி தீபாவளி திருநாளில் அனைவரும் தீபாவளியை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட வேண்டும் என்று நினைக்கும் தருவாயில் பாசிக் ஊழியர்களுக்கு மட்டும் இடியாய் வந்து விழுந்தது பாசிக் மூடப்படும் எனும் செய்தி. இந்த செய்தியை கேட்ட தருவாயில் இருந்தே 2 வருடமாக சம்பளம் போடாமல் கடும் துயரத்தில் இருந்த பாசிக் ஊழியர்களுக்கு இது மேலும் ஒரு பேரிடியாய் வந்ததை யாரும் மறுக்க முடியாது. புதுச்சேரி அரசு சார்பு நிறுவனமான பாசிக்கை மூட அரசு அறிவிப்பு வெளியிட்டு வரும் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் மூட முடிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பம் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளது. இந்த தருணத்தில் பாசிக் ஊழியர்கள் அனைவரும் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் வில்லியம் ரீகன் ஜான்குமார் அவர்களை தொடர்பு கொண்டனர். பின்பு அவர் தொலைபேசி மூலம் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை தொடர்பு கொண்டு பின்னர் உடனடியாக அவர்களுக்கு ஏதேனும் தீபாவளிக்கான பொருட்களை நாம் தர வேண்டும் என்று ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கூறினார். இன்று காலை 11 மணி அளவில் இருந்து மாலை 4 மணி வரை ராமன் திருமண நிலையத்தில் பாசிக் ஊழியர்கள் மற்றும் பதவி நிறைவு ஆன ஊழியர்கள் அனைவருக்கும் ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் பட்டாசு, 5 கிலோ அரிசி, 3 கிலோ சர்க்கரை மற்றும் 200 ரூபாய் காசோலை மக்கள் மன்றத்தின் சார்பாக சுமார் 350 நபர்களுக்கு கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், இந்த தீபாவளி பாசிக் ஊழியர்களுக்கு கஷ்டமான தீபாவளி என்றும் ஆனால் வரும் காலங்களில் இது எல்லாம் மாறும் என நம்புவோம் என்றும் கூறினார். புதுச்சேரி லாசுப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அசோக் நகர், குமரன் நகர் பகுதி மக்களுக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நலத்திட்ட உதவி மற்றும் பரிசுகளை முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து வழங்கினார். புதுச்சேரி லாசுப்பேட்டை சட்டமன்ற தொகுதி பொதுமக்களுக்கு தீபாவளி திருநாளை முன்னிட்டு ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பாக நமது முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி வி.பி. சிவக்கொழுந்து தலைமையில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் வி.பி.எஸ். ரமேஷ்குமார் அவர்களின் ஏற்பாட்டில்
அனைத்து இல்லங்களுக்கும் தீபாவளி சிறப்பு தொகுப்பு மற்றும் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. நேற்று இரவு லாஸ்பேட்டை ஏர்போர்ட் சாலையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அசோக் நகர், குமரன் நகர் ஆகிய பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு தீபாவளி பரிசு மற்றும் நலத்திட்ட உதவிகளை சப்தகிரி அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான வி.பி. சிவக்கொழுந்து வழங்கினார். அப்போது என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், பொதுமக்கள், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மேற்கு மாநில கழகம் சார்பில் நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் மாநில கழக செயலாளர் எஸ்.டி. சேகர் தலைமையில் நடைபெற்றது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மேற்கு மாநில கழகம் சார்பில் நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் மாநில கழக செயலாளர் எஸ்.டி. சேகர் தலைமையில் நடைபெற்றது. தொகுதி கழக நிர்வாகிகள் நியமனம் மற்றும் வருகின்ற 30ஆம் தேதி பசும்பொன்னில் நடைபெற இருக்கும் தேவர் குரு பூஜை விழாவில் திரளானோர் கலந்து கொள்வது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் வருகை தந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் மாநில கழக செயலாளர் எஸ்.டி. சேகர் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்து இனிப்பு மற்றும் பட்டாசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் துணை செயலாளர் கலைவாணி, மாநில அம்மா பேரவை செயலாளர் ராஜா, மருத்துவர் அணி செயலாளர் டாக்டர் சிலம்பரசன், சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜான்சன், நெசவாளர் அணி செயலாளர் சிவகுமார், தொகுதி கழக செயலாளர்கள் காண்டீபன், செந்தில் என்கிற குமாரவேல், ரத்தினவேல், ராமச்சந்திரன், அண்ணாமலை மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழ் மாமணி கலை மாமணி விருதாளர்கள் சங்கம் சார்பில் தமிழில் சிறந்த மூதறிஞர்களுக்கு பாராட்டு விழா தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு தமிழ் மாமணி கலை மாமணி விருதாளர் சங்கம் சார்பில் தமிழில் சிறந்த மூதறிஞர்களுக்கு பாராட்டு விழா புதுவை வெங்கடா நகரில் உள்ள தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. தமிழ் மாமணி முனைவர் உசேன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் புலவர்கள் துரைமாலிரையன், வேல்முருகன், ராமஜெயம், பூங்கொடி பாராங்குசம், அசோகா சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் முன்னாள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள் கலந்து கொண்டு கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட பல தமிழ் அறிஞர்களுக்கு கேடயம் வழங்கி பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தார். விழாவில் ஏராளமான தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மின்துறை தொழிலாளர் முன்னேற்ற சங்க நிர்வாகி கார்த்திகேயன் பிறந்தநாள் விழாவையொட்டி எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா எம்எல்ஏ வாழ்த்து தெரிவித்தார். வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மின்துறை தொழிலாளர் முன்னேற்ற சங்க நிர்வாகி கார்த்திகேயன் பிறந்தநாள் விழா எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ தலைமையில் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரும் மாநில கழக அமைப்பாளருமான இரா சிவா எம்எல்ஏவை மின்துறை தொழிலாளர் முன்னேற்ற சங்க நிர்வாகி கார்த்திகேயன் சந்தித்து பொன்னாடை அணிவித்து இனிப்பு வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை பெற்று ஆசி பெற்றார். இந்நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன், மிலிட்டரி முருகன், விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் கோபி, ஸ்ரீஹரி, கோவிந்தராஜ், காசிநாதன், ரகு, முருகையன், சிலம்பு, வாசு உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கதிர்காமம் தொகுதி பாஜக சார்பில் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு தீபாவளி பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி பாஜக சார்பில் தொகுதியில் தீபாவளிக்கு வாழ்த்து தெரிவிக்கும் நிகழ்ச்சியானது சுரேஷ் கண்ணா ஏற்பாட்டில் ரெட்டியார் பாளையத்தில் அமைந்துள்ள அவரது அலுவலகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. சுமார் 500க்கும் மேற்பட்ட தொகுதி நிர்வாகிகளுக்கு பட்டாசு மற்றும் இனிப்பு வழங்கி சுரேஷ் கண்ணா தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக பாஜக மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார் மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் காலாப்பட்டு தொகுதி பொறுப்பாளர் முருகன், மாவட்ட பொதுச் செயலாளர் ரமணா சங்கர், ஆனந்த், மாநில மாவட்ட அணி பிரிவு தொகுதி மற்றும் பூத் நிர்வாகிகள் சுரேஷ் கண்ணா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.